ஒபிசிட்டி ஏன் வருது அப்படின்னா எக்ஸசிவ் டிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட் இன் அடிபோஸ் டிஷ்யூ அப்படிம்பாங்க. அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை வந்து பாடி ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஏன் பாடியில எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னா பிசியாலஜிக்கல் நீட்ஸை விட நம்ம அதிகமா சாப்பிடும் போது இந்த மாதிரி வந்து பாடியில வந்து எக்ஸஸ் ஃபேட் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களோட ஹங்கருக்கு வெறும் 2 தோசை மட்டும் அவங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற டைம்ல அவங்க 4 தோசையோ இல்ல அதுக்கு மேலேயோ சாப்பிடும் போது வந்து அந்த எக்ஸ்ட்ரா தோசை வந்து இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு ரீசனா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு மீல் சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மீல் சாப்பிட்றதுக்கு இந்த இன்பிட்வீன் கேப்ல அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு கேப் இருக்கணும். இந்த கேப் எதுவுமே இல்லாம 30 minutes ஒன்ஸ் இல்ல 1 hour ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் நம்ம மஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதாவது சாப்பிட்டே இருந்தோம்னா, சோ அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேட் வந்து இந்த அடிபோஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த வகையான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. சின்ன பசங்களுக்கு அது வராது, பெரியவங்களுக்கு தான் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஒபிசிட்டி வந்து எந்த ஏஜ் லிமிட்ல இருக்கிற யாருக்கு வேணாலும் வந்து அது வரும். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி வந்து 2 ஜெண்டர் சேர்ந்த மென் அண்ட் விமன் 2 பேத்துக்குமே வந்து ஒபிசிட்டி வந்து வரும். பிளஸ் யாருக்கெல்லாம் இந்த ஒபிசிட்டி இருக்கோ, யாரெல்லாம் ஒபீஸா இருக்காங்களோ இவங்களோட லைஃப் ஸ்பேனே வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து சொல்றாங்க. சரி, இப்போ ஒபிசிட்டியை எப்படி கியூர் பண்றது, இல்ல ஒபிசிட்டியை எப்படி பிரிவென்ட் பண்றது? நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ஒபிசிட்டின்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது இல்லாம இன்னும் சில பிரிவென்ஷன் இருக்கு. அந்த பிரிவென்ஷன் மெத்தட வந்து ஃபிளெச்சரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளெச்சரிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல சொல்றேன்.